இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு சேவைத்துறை. இந்த சேவைத்துறையில இன்னைக்கு மகளிருக்கு இலவச பேருந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு தர வேண்டிய அந்த வரவுக்கும் செலவுக்குமான இடைப்பட்ட தொகையை அரசு கொடுக்கணும், அதை கொடுக்கல. இன்னைக்கு வந்து தொழிலாளருடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தெல்லாம் எடுத்து டீசல் போட்டாங்க. எந்த பணமும் வந்து அவங்களுக்கு முறையா அங்க செலுத்துறதும் கிடையாது. இவ்வளவு பிரச்சனையில இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தினா கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அரசு கொடுக்க வேண்டியது வருமேன்றதுனால இதை காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நியாயமா கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு 3 ஆண்டா இருந்தது 4 ஆண்டு ஆக்கி 5 ஆண்டு முடிஞ்சு 5.5 ஆண்டுக்கு வந்துட்டோம்னா அது எந்த விதத்துல நியாயம்? இல்லங்க, அதாவது வந்து நாங்க 5ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்துடுறோம். அதுல ஓன்லாம் கொடுக்கணும். அது வந்து நாங்க தொழிலாளர்கள் அன்னைக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து 15 நாள் டைம் கொடுக்கணும். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து எந்த நேரமும் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்க சங்கங்கள் அந்தந்த தலைவர்களுடைய அனுமதியும் பெற்று எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அண்ணா தொழிற்சங்கமும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு மிக அதாவது வந்து வலிமையான முறையில் இந்த முறை எடுக்கக்கூடிய போராட்டம் என்பது அத்தனை ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகையும் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த வேலை நிறுத்தத்தில் கண்டிப்பா இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து அரசு வந்து அந்த மினி பேருந்தை தனியாரிடம் கொடுப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னன்னா இந்த மினி பஸ் வந்து பொதுமக்கள் நலன் கருதி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. சென்னை புறநகரை தவிர வெளியெல்லாம் கூட அந்த வண்டி ஓடி இருந்தாலும் கூட சென்னையிலாம் வந்து அம்மா அந்த வண்டி வந்து அரசு தான் ஓட்டணும்னு வச்சு நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த வண்டிங்கெல்லாம் பழுதாகி நிக்குது. அதை சரி பண்ணி ஓட்டாம இன்றைக்கு தனியாரிடம் கொடுப்பது அதாவது வந்து பொதுமக்களுக்கு சேவையை கட் பண்ணுவாங்க. இதே மாதிரி போனா ஒட்டுமொத்தமா அடுத்தது பெரிய வண்டியும் கொடுத்து இந்த போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதில் இந்த அரசு குழியா இருக்கிறது என்பதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதனால தனியார்கிட்ட இந்த மினி பேருந்தை கொடுக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு எண்ணம். ஐயா, இது அரசு தானே நடத்தணும். அரசு நடத்தா தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இது வந்து கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கணும் போகணும் முடிவு எடுத்துருக்காங்களா என்ன தெரியல. ஆனா உண்மை என்னன்னா முறையா இது வந்து புது வண்டி இன்னைக்கு வாங்குறேன்னு சொன்னாங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 1000 வண்டி வாங்குறேன்னாங்க. ஒரு வண்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரும். ஆனா இந்த மினி பேருந்து வந்து 25 லட்சம் ரூபாய் 22 லட்சம் ரூபாய் தான் வரும். அப்போ ஒரு பேருந்துக்கு 2 பேருந்து வாங்கலாம். இங்க ஒரு 500 பேருந்து சென்னைக்கு வாங்குறத ஒரு 200 மினி பேருந்து வாங்கினாலே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இன்னைக்கு ஓட்டுநருக்கு புதுசாக ஆட்கள் எடுக்காம கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த உடனே நாங்க வந்து ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். அதாவது நேரடியா வந்து ஓட்டுநர் நடத்துல நியமனம் பண்ணுவாங்க. இன்னும் ஒருத்தர் கூட நியமனம் இல்ல, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 100 நாள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துட்டு வருவாங்க. 3.5 வருஷம் ஆகி போச்சு, அதை பத்தி பேசல. ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவைத் தொகையை கொடுப்பேன்னு சொன்னாரு 100 நாள்ல, அதையும் கொடுக்கல. இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் தினம் தினம் அதாவது மன வலின்னா அத்தனை பேர் வழியில இருக்காங்கன்றதுதான் இந்த அரசுக்கு தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவதுங்க 1,24,000 பேர் வேலை செய்த இடத்துல இன்னைக்கு வந்து வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்க 1,07,000 இருந்து 8,000 பேர் தான். கிட்டத்தட்ட 16,000 பேர் ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்கு. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அந்த 10 ஆண்டு காலத்துல நாங்க வந்து 7,000 பேரை டிரைவர் கண்ட்ராக்டர் வேலைக்கு எடுத்தோம். இங்க வந்து இது வெறும் ஒருத்தரை கூட இந்த 3.5 ஆண்டு காலத்துல எடுக்கல. அதே மாதிரி பேருந்து வந்து 16,000 புதிய பேருந்துகள் வாங்கணும் அந்த 10 ஆண்டுகள்ல. இப்பதான் ஒரு 700 வண்டி வாங்கியிருக்கிற இந்த தாழ்வுதள பேருந்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தொழிலாளர்களுடைய நலனை பத்தி இந்த அரசு சிந்திக்கல. அதே போல பொதுமக்களுடைய நலனை பத்தி இந்த அரசு சிந்திக்கல. எல்லா டிரைவரையும் வந்து ஓடில திமுக சந்தாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடின்ற முறையில டியூட்டிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 8,000-9,000 பேர் 10,000 பேர் வந்து ஓடியில இருக்காங்க. அவங்களை எல்லாம் வேலைக்கு வர சொல்லணும். அதை விட்டுட்டு தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆள் எடுக்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்.